கே பிரியதர்ஷினி சார். எந்த ஸ்கூல்மா இது? அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி. என்ன எக்ஸாம் நடந்துச்சு? தமிழ் எக்ஸாம். ஈஸியா இருந்தது. 5 மார்க்கும் ஈஸியா இருந்தது. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே ஈஸி. 1 மார்க்கும் ஈஸி. ஏதோ ஒரு சில கேள்விகள் கடினமா இருந்துச்சுனாங்க. ஆமா சார், ஈஸியா தான் சார் இருந்தது. படிச்சிருந்தா ஈஸியா இருக்கும், இல்லனா கஷ்டமா தான் இருக்கும். எங்களுக்குலாம் ஈஸியா தான் இருந்துங்க சார். டைம் பத்தல எழுதுறதுக்கு. எஸ் சார். ஆமாங்க சார், கடைசி நிமிஷத்துல தான் 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணோம். அதனால டைம் பத்தல. ஈஸியா இருந்துச்சுங்க சார் ஃபுல்லா. பவித்ரா. நான் நல்லா தான் எழுதணும். செம்மையா தான் இருந்துச்சு. எல்லாமே படிச்ச கொஸ்டின் தான். டைம் தான் கொஞ்சம் பத்தல. கீர்த்திகா. ஈஸியா தான் இருந்துச்சு. படிச்ச கொஸ்டின்லாம் வந்துச்சு. எதிர்பார்க்கல இப்படி வரும்னு. அது 1 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. புக் பேக்லாம் வரல, எல்லாம் புக்கின்ல இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. என் பேர் வந்து கவினயா. நான் வந்து இந்த கோட்டை ஸ்கூல்ல படிக்கிறேன். இங்க வந்து தமிழ் எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எல்லா கொஸ்டினுமே ஈஸியா இருந்துச்சு. திருக்குறள் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. மத்த எல்லாமே எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. நேரம்லாம் பத்துச்சு. எல்லா நேரமும் பத்துச்சு. எனக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். எல்லா கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணேன். இது நெடுவினா கொஸ்டின்ஸ் அது எல்லாமே ரொம்ப ஈஸி. இலக்கணம் ரொம்ப ஈஸி. இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியா எழுதணும். எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. திருக்குறள் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அதையும் எழுதிட்டோம். நல்லா தான் எழுதிட்டு வந்திருக்கிறோம். பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வருது. கொஞ்சம் ஸ்பீடா எழுதுற மாதிரி வருது. ஆனா கொஞ்சம் ஸ்பீடா தான் எழுதணும். அப்பதான் அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி முடிக்க முடியும். இல்லனா அந்த டைம் கொஞ்சம் இந்த 4-6 மார்க்ல வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மீதி எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஸ்ரீநித்யா. இன்னைக்கு எக்ஸாம் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சு. தமிழ் எக்ஸாம் படிச்சுட்டு தான் வந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. 70 வரும். இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் நல்லா இருந்தது. ரொம்ப ஈஸியா இருந்தது. பத்துச்சு. எதுவும் இல்லாம எழுதணும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தது. கீர்த்திகா. எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுண்ணா. படிச்ச எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு இருந்தது. ஃப்ரீயா தான் எழுதணும். ஃப்ரீயா எழுதணும், ஜாலியாவும் எழுதணும். 90-95 வரும். என் பேர் ஹரிணி. இது சேலம் காட்லி கேர்ள்ஸ் ஸ்கூலு. இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் எழுதணும். எல்லாமே ஈஸி தான். நல்லா எழுதுற மாதிரி ஈஸியா தான் இருந்துச்சு. எல்லா கொஸ்டினுமே எல்லாம் படிச்சதுமே வந்துருந்துச்சு.